அசைலம் கோரிக்கையாளர்களுக்காக யூகே அறிமுகப்படுத்த போகின்ற புதிய சட்டங்களுக்கு பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. சட்ட ரீதியாக இது எந்த அளவு தூரம் சாத்தியமாக இருக்கும் அப்படின்ற பல்வேறு தரப்பட்ட விவாதங்கள் இப்போ பிரித்தானியாவில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முக்கியமான ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இதே நேரம் ஈரானுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையிலான யுத்தத்தின் அடிப்படையில் பிரித்தானியாவில் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கிறது, பெட்ரோலுக்கான தட்டுப்பாடுகள் வரப்போகிறது அப்படின்ற தகவல் சம்பந்தமான செய்திகளும் இந்த வீடியோல வரப்போகிறது. ஹோம் ஆபீஸினுடைய புதிய கிராக் டவுன் அடிப்படையில இனிவரும் காலங்களில் அசைலம் கோருவார்கள் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுகின்ற 4 நாடுகளுக்கான விசா தடைகளை பிரித்தானியா உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில அறிவித்திருக்கிறது. நைஜல் ஃபராஜினுடைய ரிஃபார்ம்ஸ் கட்சி அடுத்து ஆட்சிக்கு வந்தால் இன்னும் பல விடயங்களை செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு திடுக்கிற தகவலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுல குறிப்பாக வெள்ளை தோல் அல்லாதவர்கள் பிரித்தானிய பாஸ்போர்ட் இருந்தாலும் இவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் இப்போது வெளியிடப்படுகிறது. இதோட சேர்த்து இன்னும் பல தகவல்கள் இந்த வீடியோல வரப்போகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. நேற்று எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டைட்டில் பண்ணும்போது சில விஷயங்களை மறைச்சி டைட்டில் பண்றீங்க, அதை ரிவீல் பண்ணுங்க, இல்லைன்னா அது கிளிக் பைட் டைட்டிலா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நான் இந்த சேனல்ல பண்ணியிருக்கேன், 400க்கும் மேற்பட்ட தகவல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோக்கள் பண்ணும்போது டைட்டில் பண்றதுல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் உங்களுடைய மொபைல்லையோ அல்லது டிவிலையோ தெரியும். அதனால ஒரு வீடியோவினுடைய கண்டென்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுல ஹைலைட் ஆயிருக்கிற விஷயங்களை மட்டும்தான் இந்த டைட்டில் சொல்லக்கூடியதாக இருக்கும். என்ன பொறுத்தவரையில 4 நாடுகளுக்கான விசாக்களை பிரித்தானிய அரசாங்கம் தடை செய்கிறது அப்படின்னும் போது அந்த 4 நாடுகளுடைய பேரையும் டைட்டில சொல்றது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ நம்ம பண்ணும்போது அதற்கான நிறைய மெனக்கடல்கள் இருக்கு, அதுக்காக நிறைய நேரம் செலவழிக்கப்படுகிறது. என்னுடைய நேரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய நேரமும் ரொம்பவே முக்கியம். இதனாலதான் ஒவ்வொரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதும் முதல் 1 நிமிஷத்துல அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா நான் சொல்ற ஒரு வழக்கத்தை என்னுடைய வீடியோவினுடைய ஃபார்மேட்ல நீங்க அவதானிச்சிருப்பீங்க. இது பல இடங்கள்ல எனக்கே நெகட்டிவா அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு சீக்ரெட்டை வச்சுட்டு 8 மினிட்ஸ் அந்த வீடியோவை கண்டினியூ பண்றது அப்படின்றது வீடியோவினுடைய ரிட்டென்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இருந்தாலும் நான் முதல் நிமிஷத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட் அவ்வளவையும் ரிவீல் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய நேரத்துக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய நேரத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஸோ இதை பார்க்கும்போது அந்த முதல் நிமிஷத்துல உங்களுக்கான விஷயம் அல்லது உங்களுக்கான தேவையான கண்டென்ட் இந்த வீடியோவில் இல்லை அப்படின்னும் போது நீங்க வாக்கவே பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த ஒரு டெம்ப்ளேட்டை நான் தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம். யூகேனுடைய அசைலம்ல கொண்டு வரப்பட்டிருக்கிற புதிய சட்டங்களின் அடிப்படையில் இனிமேல் நிரந்தர வதிவிடம் கொடுக்கப்பட மாட்டாது, 30 மாதங்கள் அடங்கலான ஒரு விசா மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு இது பிரித்தானியாவில் சட்டமாக்கப்பட்டது. அதே நேரம் ஏற்கனவே யூகேல அசைலம் கோரி இருப்பவர்களுக்கு இந்த சட்டம் செல்லுபடியாகாது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. இதற்கு எதிராக மிக முக்கியமான ஒரு தகவல் இப்போ வெளியிடப்படுகிறது. பிரித்தானியாவினுடைய இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் லா சொசைட்டி இது சட்ட ரீதியாக செல்லாது அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு இது சட்டத்தால் கேள்வி கேட்கப்பட்டு லேபர் அரசாங்கத்தினுடைய இன்னும் ஒரு யூ-டர்னாக இது மாறலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெகுவாக வெளியிடப்படுகிறது. 1951ஆம் ஆண்டு ரெஃப்யூஜி கன்வென்ஷன் சட்டத்தின் படி இப்படியான ஒரு தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்க முடியாது. ECHR கட்டளைகளின் அடிப்படையில் இந்த சட்டமானது செல்லுபடியாகாது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. ஒரு குழந்தை பிரித்தானியாவுக்கு வருது, இல்ல ஒரு பேரண்ட்ஸோட வராங்க, அந்த பேரண்ட்ஸும் இந்த நாட்டில் அசைலம் கோரி இருக்காங்க அப்படின்னும் போது 30 மாதங்களுக்கு ஒருக்கா இவங்களுடைய இருப்பு பரிசீலிக்கப்படுமாக இருந்தா அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை என்ன ஆவது, அந்த குழந்தையினுடைய ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற பல கேள்விகள் இப்போ முன்வைக்கப்படுகிறது. அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு 30 மாதங்களுக்கு ஒருக்காக இப்படியாக விசாக்கள் மாற்ற வேண்டும், ரினியூ பண்ண வேண்டும் அப்படின்னா ஒரு நாட்டில் தொடர்ச்சியா இருக்க போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாம அந்த நாட்டில் அவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்க காலம் பூராவும் அகதியாகவும் அவங்களுடைய அடுத்த நிலைமைக்கு போகாமலும் வாழணுமா? அவர்களுடைய ஒரு ஏற்பாட்டை இந்த நாட்டில் செய்ய முடியாதா? நாம படிக்கணும், இங்க வேலை பண்ணணும், இல்ல நாம இங்க ஒரு வீடு வாங்கணும், நாம அடுத்த கட்டங்களுக்கு போகணும் அப்படின்ற முடிவுகளை இவர்கள் எடுக்கிறதுக்கான உரிமை இவர்களுக்கு இல்லையா? இந்த ஒரு அடிமைத்தனம் இந்த காலத்தில் சாத்தியமா அப்படின்ற பல கேள்விகள் இப்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் யூகேனுடைய அரசாங்கம் இந்த திட்டத்தில் இப்போதைக்கு மிக தீவிரமாக இருப்பதாகவும் டென்மார்க்கினுடைய சட்டம் இப்படி இருக்கிறதுனால டென்மார்க் இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான அசைலம் கோரிக்கைகளை குறைத்திருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் இது சாத்தியமான ஒரு விஷயம் என்றதை ஹோம் ஆபீஸ் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறது.
ஆப்கானிஸ்தான், கெமரூன், மியன்மார், சூடான் ஆகிய 4 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இனிவரும் காலங்களில் ஸ்டூடெண்ட் விசாக்கள் கொடுக்கப்பட மாட்டாது என்பதை ஹோம் ஆபீஸ் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. இதுல இன்னும் ஒரு படி மேல போய் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு ஸ்கில் ஒர்க்கர் விசாக்களும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்படுகிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளுக்குள்ள இந்த 4 நாட்டை சேர்ந்தவர்கள் பிரித்தானியாவுக்கு சட்டபூர்வமான வழிகளில் வந்து அசைலம் கோரி இருக்கிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் மற்றும் சூடானை சேர்ந்தவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 90% அசைலம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இவர்கள் பிரித்தானியாவினுடைய ஸ்டேட் ஃபண்ட்ல இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால இனிவரும் காலங்களில் இவர்களுக்கான ஸ்டூடெண்ட் விசாக்களை பாஸ் பண்ணி வைப்பதாக, தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக யூகேனுடைய அரசாங்கமும் ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூதும் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இன்றைய நாள் யூகேனுடைய சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல பாகிஸ்தான் ஏன் உள்ளடக்கப்படவில்லை? ஏற்கனவே இலங்கை, நைஜீரியா போன்ற நாடுகளும் இதுல உள்ளடக்கப்பட்டிருந்தது. இலங்கையைச் சேர்ந்தவர்கள், நைஜீரியாவை சேர்ந்தவர்களும் இந்த விசா முறையை மிஸ்யூஸ் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் கணிசமாக வெளியிடப்பட்டிருந்தது. ஆனா இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற தகவலின்படி இந்த 4 நாடுகளுக்கும் உடனடியாக தடை விதிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானை சேர்ந்தவர்களும் பிரித்தானியாவில் அதிகமாக அசைலம் கோருகிறார்கள். இருந்தாலும் இதுல பாகிஸ்தானுடைய பெயர் இல்லை அப்படின்றது ஷபானா மஹமூதினுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பமா அப்படின்ற வகையில சமூக வலைதளங்களையும் இந்த செய்தி ஊடகங்களுடைய கமெண்ட்களையும் இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. யாரோ ஓரிருவர் செய்கிற குற்றத்துக்காக உண்மையாக படிக்க வரக்கூடிய ஜெனுவினான ஸ்டூடெண்ட்டுக்கும் விசாக்களை மறுப்பது நியாயமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இதற்கான பலத்த எதிர்ப்பு பதிவு செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்து இந்த விசா முறைமையை மிஸ்யூஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கிறது. இதற்கான சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிடப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலும் இப்போது முன்வைக்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இனிவரும் காலங்களில் இன்னும் பல நாடுகளுக்கு, குறிப்பாக பிரித்தானியாவுக்கு சட்டப்பூர்வமாக வந்து அசைலம் கோரும் பல நாடுகளுக்கு விசாக்களை மறுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஏற்கனவே யூகேயில் இருக்கக்கூடிய அசைலம் கோரிக்கையாளர்கள் திருப்பி அனுப்பப்படும் போது குறிப்பிட்ட நாடுகள், அது எந்த நாடாக இருந்தாலும், இவங்களை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அந்த நாடுகளுடைய எதிர்கால விசாக்களையும் ரத்து செய்வதற்கு பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் இப்போது தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறது. பிரித்தானியாவில் பிரித்தானிய பிரஜைகள் மாத்திரம் இல்லாம காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்தவர்கள், இன்னும் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்களால வாக்களிக்கக்கூடிய உரிமை யூகேல இருக்கு. டெம்பரரி ரெசிடென்ட்ஸாக இருந்தாலும் இவங்களாலேயும் யூகேனுடைய எலெக்ஷன்ல வாக்களிக்க முடியும். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் வெளியிட்டிருக்கிறார். நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது அந்த நாட்டு பிரஜைகளுக்கு மாத்திரமே வழங்கப்பட வேண்டிய ஒரு உரிமை. அப்படி இருக்கும்போது தற்காலிகமாக ஒரு நாட்டில் வந்திருக்கிறவங்க அவர்களுடைய தேவைகளுக்காக வாக்குகளை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு நாட்டினுடைய நலன்ல எந்த விதமான ஒரு அக்கறையும் இருக்காது. இப்படி இருக்கும்போது இவர்களை வாக்களிக்க வைப்பது அப்படின்றது இந்த அளவுக்கு சரியானது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே யூகேல இருக்கக்கூடிய பிரித்தானியர்கள் அல்லாதவர்களும் வாக்களிக்கலாம் அப்படின்ற உரிமை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு சரியான முடிவா, இல்ல யூகேக்கு இந்த டெம்பரரியா இருக்கக்கூடியவங்களுடைய வாக்குகள் தேவையில்லை அப்படின்றது உங்க கருத்தா அப்படின்றதையும் மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. இதே நேரம் ரிஃபார்ம்ஸ் ஆட்சிக்கு வந்தால் பிரித்தானியர்கள் அல்லாத, அதுவும் குறிப்பாக வெள்ளையர்கள் அல்லாதவர்கள், அவர்கள் பாஸ்போர்ட் வைத்திருந்தாலும் நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும், இது ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில மிக பிரபலமான ஒரு கருத்தாக நிலவுகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. ஈரானுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையில நடைபெற்று வர யுத்தம் காரணமாக பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் ஒரு சிக்கலை சந்திக்கும் அப்படின்ற ஒரு தகவல் ரேஷல் ரீவ்ஸினால் வெளியிடப்படுகிறது. யூகேல பெட்ரோல் தட்டுப்பாடுகளுக்கான வாய்ப்புகள் இதுவரையில இல்லை அப்படின்னாலும் பல இடங்கள்ல பெட்ரோல் 10 பென்ஸ் வரையில அதிகரித்திருக்கிறது. லீட்டருக்கு 10 பென்ஸ் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த பிரச்சனை காரணமாக சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய தளத்தையும் ஈரான் ஆக்கிரமித்திருந்தது. ஈரான் அதற்கான தாக்குதலையும் நடத்தியிருந்தது. இந்த நேரத்தில் அமெரிக்காவிடம் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் இந்த ஈரான் யுத்தத்தின் போது யூகே எந்த விதத்திலையும் தலையிடாது அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். ஸ்டார்மர் மீது மிகுந்த அதிருப்தியோடு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில இதனால ஒரு முருகல் நிலை ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைத்திருந்தாலும் இதற்கான பதில் இப்போ இல்லை என்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. யூகேனுடைய ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட மறைமுகமாக பல உதவிகளை பிரித்தானியா அமெரிக்காவுக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. யூகேனுடைய தளங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்காவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது யூகே அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.